Taste the Daily. தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்காக புரட்சி தலைவி கொண்டு வந்த அம்மா குடிநீர் திட்டம் திமுக ஆட்சியில் முறையான பராமரிப்பு இல்லாமல் மூடு விழா காணும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்காக அம்மா குடிநீர் திட்டம் கொண்டுவரப்பட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த திட்டத்தை திறனற்ற திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் இந்த திட்டம் தற்போது மூடு விழா காணும் நிலையில் உள்ளது. மேலும் திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து அம்மா உணவகம், குடிநீர் என பல நல்ல திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முறையாக பராமரிக்காமல் விட்டுவிடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முன்னெல்லாம் அம்மா குடிநீர் பாட்டில் 10 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பு அதெல்லாம் போகிற பயணிகளுக்கு கொஞ்சம் நல்ல மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் அம்மா உணவகமே இப்போ குறைச்சிட்டாங்க. முன்னெல்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ ஏதோ 1, 2 அப்படி அங்கங்கே ஒரு உணவு தான் இருக்குது. அதுவும் நடுத்தர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கெல்லாம் இட்லி ஒரு வாயில் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் குறைஞ்சி போச்சு. அப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப்பு நிறுத்தியிருக்காங்க. இப்போ பசங்களுக்கு படிக்கிறது இதெல்லாம் திரும்பி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். விமானங்கள் தாமதம், ரத்து போன்றவற்றிற்கு விமான நிலைய ஆணையரகம் இழப்பீடு எதுவும் வழங்குவதில்லை என்றும், எனவே இத்தகைய மோசடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் சமீப காலத்தில் மோசமான வானிலை மற்றும் புயல், கனமழை காரணமாக பல விமானங்கள் காலதாமதம், சில விமானங்கள் ரத்து போன்றவற்றால் பயணிகள் பலர் பாதிக்கப்பட்டனர். இதை பயன்படுத்தி மோசடி கும்பல் பாதிக்கப்பட்ட விமான பயணிகளிடம் இந்திய விமான நிலைய ஆணையத்திலிருந்து பேசுவது போல் போலியான செல்போன் அழைப்புகள் மூலம் பேசுகின்றனர். தொடர்ந்து பயணிகளின் ஆதார் கார்டு, பான் கார்டு, வங்கி கணக்கு விவரங்களை சேகரித்து மோசடியில் ஈடுபடுகின்றனர். இத்தகைய மோசடி கும்பல் குறித்து இந்திய விமான நிலைய ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே போலியான செல்போன் அழைப்புகள் வந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்க எக்ஸ் வலைதளம் மூலம் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.